ஹாய், நம்ம இன்றைக்கி சிசி சப்பாத்தி பண்ணுவோமா? அதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 கேரட்டு, ஒரு குக்கும்பர் எடுத்து நீள வாக்கில் இப்படி சீவி எடுத்துருக்கிறேன். இது கூடவே 3 கப்பு கோதுமை மாவும் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா ரொட்டி பக்குவத்துக்கு பிசைஞ்சு ரொட்டி ஓட்டில் வச்சு நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நான் 2 ஷேப்பில் இன்றைக்கி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரவுண்டு ஷேப்லேயும், இன்னொன்று வந்து ஓவல் ஷேப்லேயும் நான் சப்பாத்தி போட்டிருக்கேன். 2 பக்கமும் நம்ம சப்பாத்தியை வந்து மாற்றி போட்டு எடுத்த பிறகு தான் லாஸ்ட்டில் கீ ஆட் பண்ணணும். இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்துங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு இல்லைன்னா லஞ்சுக்கு எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்பாத்தி கூடலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கிறேன். சப்பாத்தி போட்டுட்டு நல்லா ஹீட்டான பிறகு எல்லா சைட்லேயும் இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிடணும். அப்போ நல்லா பொவி வந்துடும். சப்பாத்தியை வந்து குட்டீஸ்கள் முதல் பெரியவங்க வர இந்த சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா கூட வெறும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வயசானவங்க இருந்தாங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் கீ சேர்த்துக்கிடணும். ஆனால் நான் இதில் வந்து எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. கேரட்டும் குக்கும்பர் கோதம்பு பிறகு தேவையான அளவு சால்ட்டு தண்ணி இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் 2 பக்கமும் மாற்றி போட்டு நீங்கள் லைட்டாக கீ ஆட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிட்டுங்க. ஹெல்த்தி ஃபுட்டு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி அடுத்த வீடியோவில் நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ பார்க்கலாம். இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த அனைவருக்கும் காட் பிளஸ் யூ. இந்த சப்பாத்தி வந்து தயிர் கூடாலையும் வச்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கீ கூட ஆட் பண்ணாமலேயும் நீங்கள் வெறுமனையும் மாற்றி போட்டு எடுக்கலாம், நல்ல சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா டேஸ்டி டிப்ஸ்.